நேயர்களே, 80s கிட்ஸ், 90s கிட்ஸ், 2K கிட்ஸ் இந்த மூன்று தலைமுறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆனால் காமனான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்களன்னா, கண்டிப்பாக கோவாக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து போகணுன்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி அது கேன்சல் ஆகிறதா தான் இருந்திருக்கும். சில கொடுத்து வச்சவங்களுக்கு மட்டும் அந்த ட்ரிப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அந்த கோவாக்கே ஒரு கஷ்டகாலமான ஒரு சூழல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. சறுக்கலில் கோவா சுற்றுலா, கோவாவுக்கான கிரேஸ் ஓய்ந்து விட்டதா, என்ன நடக்கிறது, என்ன சர்ச்சை போயிட்டு இருக்கு அப்படின்றத அந்த தொகுப்புல பார்க்க இருக்கிறோம். இப்போ மீண்டும் லைம் லைட்டுக்கு கோவா வந்திருக்கிறது காரணம் கோவாவில் இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ வெளியிட்டு இருக்கக்கூடிய கருத்து. கோவாவுடைய சுற்றுலா சரிந்ததுக்கு காரணம் அங்க கடற்கரையில் இட்லி சாம்பார் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுவா கோவாவுடைய கலாச்சாரம். இந்த இட்லி சாம்பார் விற்கிறதும் வடப்பாவை விற்கிறதும் கோவாவை பிரதிபலிக்கவில்லை. அதனால தான் சுற்றுலா பயணிகள் மத்தியில் ஒரு பெரிய கிரேஸ் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. இது பல காரணங்கள் சொன்னாலும் பிரதானமாக அவர் சொன்ன காரணம் இதுன்றதுனால தான் நிறைய விமர்சனத்திற்கும் தற்போது உள்ளாகி கொண்டிருக்கிறது. மைக்கேல் லோபோ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கருத்துக்களுக்கு தான் தற்பொழுது எதிர்கருத்துகளும் விவாத பொருள்களும் பேசப்பட்டு வருகின்றன. ஸோ தற்போதைய சூழலில் கோவாவில் டூரிஸ்ட் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்க்கறது 2018, 19, அப்புறம் 23, 24, 2020 22 வரைக்கும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காலம் அப்படின்றதுனால அந்த டேட்டாவை ஆப்வியஸ்லி குறைவாக தான் இருக்கும். அதை நம்ம விடுத்துட்டோம். அதன்படி பார்க்கும்போது 2018 இந்தியர்கள் 72 லட்சம் பேர் கோவாவில் டூரிசத்துக்கு போயிருக்காங்க. 2019 70 லட்சம் இந்தியர்கள் சுற்றுலா போயிருக்காங்க. 2023 கோவிட் சுணக்கத்தை தொடர்ந்து ஒரு பெரிய ஜம்ப், 84 லட்சம் இந்தியர்கள் கோவாக்கு போயிருக்காங்க. அப்படியே பாருங்க 2024 அது எந்த அளவுக்கு கீழே இறங்கி இருக்குன்னு, அதாவது கோவிடுக்கு முன்னாடி இருந்த அளவை விட குறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். 69 லட்சம் பேர் போயிருக்காங்க. ஸோ உள்ளூர் பயணிகள் இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கக்கூடிய நிலையில வெளிநாட்டு பயணிகளுடைய நிலவரம் என்னன்னு பார்க்கும்போது அதுவுமே கூடுதல் அதிர்ச்சியை தருது. ஏன்னா வெளிநாட்டினருக்கு பெரும்பாலும் பிடித்த இடங்கள்ல ஒன்றாக தான் கோவா பல தசாப்தங்களாக இருந்து வருகிறது. ஸோ 2018ஆம் ஆண்டு 90,000 வெளிநாட்டு பயணிகள் வந்திருந்தனர். 2019 அதே 90,000 சராசரி மெயின்டைன் ஆச்சு. அதை கோவிட் முடிஞ்சு 2023 பாருங்க 40,000 பேர் தான் வந்தாங்க. அதுவே 2024 பாருங்க இன்னும் அதுல இருந்து குறைஞ்சு 30,000 பேர்னு தான் வந்திருக்காங்க. ஏன், இதுக்கு என்ன காரணம்லாம் கேட்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. கோவாவை தாண்டி நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்றாங்க. இது வெளிநாட்டு பயணிகளுக்குன்னு இல்லை, உள்நாட்டு பயணிகளே இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்களை தாண்டி தென்கிழக்கு ஆசியா மேல நிறைய ஆர்வத்தை காட்ட தொடங்கியிருக்காங்க. டேட்டா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தென்கிழக்கு ஆசியாவுக்கு செல்லக்கூடிய இந்திய பயணிகளோட எண்ணிக்கையை பார்க்கிறோம். கொரோனாவோட இந்த சுணக்கத்தின் காலத்தின் போதே 2022 அப்பதான் வெளியில வந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் 13 லட்சம் இந்தியர்கள் அங்க தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணம் போயிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா மலேசியா, இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த மாதிரியான நாடுகள் தான் பிரதானமாக சுற்றுலா போயிருக்காங்க இந்தியர்கள். அதே நேரத்தில் 2023ஆம் ஆண்டு பாருங்க 31 லட்சம்னு ஒரு பெரிய ஜம்ப் அடிக்குது. 13 எங்க இருக்கு, 31 எங்க இருக்கு. கடந்த ஆண்டு 2024 பாருங்க 38 லட்சம் இந்தியர்கள் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சுற்றுலா போயிருக்காங்க. இந்தியர்கள் கோவாக்கு எத்தனை பேர், 69 லட்சம். பாதிக்கும் மேல கவுண்ட் இங்க நிக்குது. ஸோ அந்த மாதிரியான சூழல்ல கோவா சுற்றுலா என்னென்ன சவால்களை சந்திக்கிறது அப்படின்றத இங்க பிரதானமாகுது. முதல் சவால் அதிக பொருட்செலவு. தென்கிழக்கு ஆசியா பக்கம் டைவர்ஷன் ஆயிருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு முழு முக்கியமான காரணமா இந்த பொருட்செலவை தான் சொல்றாங்க. அதாவது ஒரு கம்பேரிசனுக்கு சொல்றாங்க பாருங்க, இந்தோனேஷியால பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பாலி தீவுக்கு நீங்க விசிட் பண்றீங்க, இந்த பக்கம் கோவாக்கு உங்க நண்பர் விசிட் பண்றாரு. 2 பேர் கையிலையும் 50,000 தான் காசு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 2 பேருக்குமே கிடைக்கக்கூடிய வசதிகள் வெவ்வேறாக இருக்கிறது. அதாவது அந்த 50,000 இங்க கோவால கிடைக்கக்கூடிய வசதிகள் பாலி தீவுல 40,000 ரூபாயிலேயே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இங்க கோவாவில் கிடைக்கக்கூடிய லக்ஸரியை விட அங்க இன்னுமே லக்ஸரியான ஒரு வசதிகள் இருக்கிறது. கோவாவில் ஒரு 2 ஸ்டாருக்கு நீங்க 50,000 பே பண்றீங்கன்னா பாலில ஒரு 4 ஸ்டார் சர்வீஸ்க்கு நீங்க 40,000 தான் பே பண்றீங்க. செலவும் குறைவு, வசதியும் அதிகம். குறிப்பா இன்னொரு விஷயம் சொல்றாங்க, மரியாதை ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதையும் தாண்டி இங்க கோவாவில் வேற என்ன சவால் இருக்கு, தெருநாய்கள் அதிகமாயிடுச்சு, தொல்லை அதிகமா இருக்கு, எந்த நடவடிக்கையும் அங்க உள்ளூர் நிர்வாகம் எடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் வலுக்கிறது. சுத்தமின்மை, இந்த சுத்தமின்மைன்றதுக்கு அங்க உள்ளூர் நிர்வாகம் அதை சுத்தப்படுத்தல் அப்படின்றதையும் தாண்டி இந்தியர்களுடைய சிவிக் சென்ஸ் என்ன, எப்படி மெயின்டைன் பண்றாங்க, ஒரு பீச் டெஸ்டினேஷனுக்கு போறோம்னா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு அந்த மாதிரி நடந்துக்கிறாங்களா அப்படின்னு நம்ம சிவிக் சென்ஸை நோக்கியும் நாமளே கேள்வி கேட்க வேண்டிய ஒரு சூழலும் அங்கே இருக்கிறது. முக்கியமான காரணமாக சொல்றது டாக்ஸி மாஃபியா. அங்கே பார்த்தீங்கன்னா ஓலா கிடையாது, ஊபர் கிடையாது, அந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸி யூனியன் தான் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்துது. பயங்கரமான விலையேற்றம். அங்கே கோவா போனவங்க கிட்ட கேட்டு பாருங்க, கோவா போனவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கோவாவில் டாக்ஸி காசு பிடுங்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வலுவா இருக்குது அப்படின்னு புரியும். இத்தனை குறைபாடுகளை தாண்டி உங்களுக்கு இட்லி சாம்பார் கடை மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதா அப்படின்றது
அப்படிங்கிறது தான் இப்போ சர்ச்சையின் அடிநாதமாகவும் மாறி இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் தாண்டி கோவா சுற்றுலா மீண்டு எழுவதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறதா அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. கோவா மாநில அரசு தரப்புல இருந்து இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கை கொடுக்குமா, வரும் நாட்கள்ல மீண்டும் கோவா மேல இருக்கக்கூடிய கிரேஸ் அதிகரிக்குமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.